வணக்கம் நண்பர்களே. செங்கோட்டையன் டிடிவி தினகரனை பார்த்தாரா? பார்க்கலன்னு சொல்றாரு. சென்னை போயிருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு. பார்த்திருப்பாரா? பார்த்திருந்தால் சொல்வாரா? சொன்னாதானே நமக்கும் அதிகாரப்பூர்வமா தெரியும். பார்த்தாரு நமக்கு பட்சிகள் சொல்லுது. ஆனா பார்த்தேன் அப்படின்னு அவர் எப்படிங்க சொல்லுவாரு? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக டிடிவி தினகரன் கடுமையான ஒரு நிலைப்பாட்டை வச்சிருக்கிறாரு. அந்த சமயத்துல போய் டிடிவியை பார்த்தேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்ல முடியுமா? சொல்லிட்டு அதிமுகல இருக்க முடியுமா? ஒரு வேளை கட்சியை விட்டு நீக்கிட்டாருன்னு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் என்ன செய்வாரு? தனியா கட்சி ஆரம்பிப்பாரா? எவ்வளவு மூத்த அரசியல்வாதிங்க. எம்ஜிஆர் காலத்து ஆளு. ஜெயலலிதாவுக்கு அந்த டூர் ப்ரோக்ராம அழகா வடிவமைச்சு வெற்றிகரமா செயல்படுத்தியவர். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டா எப்படி இருக்கும்? அவர் பின்னால் அப்படியே ஒரு 15 எம்எல்ஏ, ஏகப்பட்ட நிர்வாகிகள் எல்லாம் போயிருவாங்களா? சான்ஸே இல்ல. சமீபத்துல அவர் ஊருக்கு போன எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல செம்ம வரவேற்பு கொடுக்கப்பட்டது. பார்த்திருப்பீங்க, அவ்வளவு கூட்டம் கூடிச்சு. எடப்பாடி பழனிசாமியை எப்படி அன்சீட் பண்றது, எப்படி நகர்த்துறது அப்படின்னு நிறைய பேர் திட்டம் போடுறாங்க. அதுல நிச்சயமா டிடிவி தினகரன் இருக்காரு. அதிமுகவுக்கு எதிரானவர் அல்லன்னு சொல்லிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி டிடிவி தினகரன் சமீபத்துல அண்ணாமலை போய் பார்த்தாரு. இது ரொம்ப நாளா போன்ல பேசிட்டு இருந்தோம், போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் அவர். அண்ணாமலை டிடிவி தினகரனை பார்த்தது தனிப்பட்ட முறையில அப்படின்னு நயினா நாகேந்திரன் சொல்லிட்டாரு. கவனிச்சிருப்பீங்க. அது ஒரு சின்ன விஷயம் இருக்கு. பாஜக சார்பாக போய் பார்த்தார் அப்படின்னா அது ஒரு வெயிட் கூடுது. ஐயா வாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லி இருக்கலாம். தனிப்பட்ட முறையில் பார்த்தார் அப்படின்னா தனிப்பட்ட முறையில வாங்கன்னு சொல்லி இருப்பாரா? அப்போ என்ன திட்டம் நடக்குது? யாருக்கு கட்டம் போடுறாங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு. எப்படியாவது அதிமுகவின் தலைமை பொறுப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை நகர்த்தி விட வேண்டும் அப்படின்னு பல சக்திகள் ஒன்னா சிந்திச்சிட்டு இருக்கு. அதுல டிடிவி தினகரன் இருக்காரு, நிச்சயமா அண்ணாமலை இருக்கிறாரு. அண்ணாமலை கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய செல்வாக்கை குறைச்சிட்டா தன்னுடைய செல்வாக்கு இன்னும் வளரும் அப்படின்னு நினைக்கிறாரு. தமிழ்நாடு முழுக்க அண்ணாமலைக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு உண்டு, அதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் இந்த சமயத்துல என்ன இவங்க செய்ய போறாங்க? வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக அணி ஜெயிக்கணும் அப்படின்னு பாஜக தலைமை நினைக்குது. அதிமுக நிச்சயமா நினைக்குது. எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். ஆனா எடப்பாடி பழனிசாமியை ஜெயித்து விடக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி ஜெயித்து விடக்கூடாது நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஒரு பெரிய சக்தியா இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி எதற்காக அண்ணாமலை வளர்த்து விட வேண்டும்? ஆகிய சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொகுதி உடன்பாடு வரும்போது பாதி சீட்டு கேளுங்க, 150க்கு 75 கேளுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சொல்லிடுவாரு, சொல்லணும் அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் பல பேட்டிகளை சொல்றாங்க. எனக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. இந்த சமயத்துல எடப்பாடி பழனிசாமியை நகர்த்த முடியுமா? இல்லை, நகர்த்த முடியாது. நகர்த்தணும் அப்படின்னா யார் யார் ஒன்னா சேரணும்? இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 மாவட்ட செயலாளர்களாவது ஒன்னா சேர வேண்டும். வேண்டாங்க, அவருடைய மண்டலத்துல வலுவா இருக்கிற வேலுமணி அதுக்கு தயாராவாரா? வேலுமணிக்கு ஆல்டர்னேட்டா அவருக்கு மாற்றாக ஒரு ஆளையும் எடப்பாடி பழனிசாமி தயார் பண்ணி வச்சுட்டாரு. எல்லாருக்கும் அடுத்த கட்ட தலைவர்களை தயார் பண்ணி வச்சுட்டாரு, தன்னுடைய விசுவாசிகளை. எடப்பாடி பழனிசாமி என்ன அதிமுகவில் அவ்வளவு பெரிய தலைவரா? இவ்வளவு விசுவாசிகளை உருவாக்க அதிமுக மிகப்பெரிய கட்சிங்க. இரட்டையிலே என்கிற மிக முக்கியமான ஒரு மாய சின்னம் அந்த கட்சிக்கு இருக்குங்க. எம்ஜிஆர் காலத்திலிருந்து வந்த கட்சி, ஜெயலலிதாவால் மிகப்பெரிய கட்சியாக வளர்க்கப்பட்ட கட்சி, தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி. அதிமுகவின் தொண்டர்கள் பலமாக இருக்கிறார்கள். வழிவழியாக அதிமுக சார்பாளர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. அவர்களுக்கு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அவரை முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க முடியாமல் செய்வது எப்படி அப்படின்னு டிடிவி தினகரன் நினைக்கிறாரு. அதை ஜெயிப்பாரான்னு தெரியாது. அதிமுகவை ஒன்றாக செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாருல்ல. அதிமுகவை ஒன்றாக இணை செய்து பலம் பொருந்தி கட்சியாக மாற்றுவதாக இருந்தால் எதற்காக எதிர்ப்பு குரல் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. அதுவும் சரிதானே. ஏன் செங்கோட்டையின் கூட இருந்தே நல்லா பலப்படுத்தலாமே? இப்ப அந்த இடத்துல பலவீனமாக்கிட்டார்ல. ஒருவேளை அவர் நீக்கப்பட்டார்னா குறைஞ்சபட்சம் ஒரு தொகுதிக்கு ஒரு 1000, 2000 ஓட்டு போச்சுங்க அந்த மண்டலத்துல. அது அதிமுகவுக்கு லாஸ் தானே. லாஸ் ஆகி போட்டும், எடப்பாடிக்கு தானே லாஸ் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதிமுகவை இக்கட்டில் தள்ளுவது யார்? அதிமுகவில் இருப்பார்களா? அதிமுகவில் இருந்தவர்களா? பாஜக அப்படி உடைச்சு தள்ளிரும் நிறைய பேர் சொல்றாங்க.
சான்ஸ் இல்லை. அதிமுகவை இப்போது உடைக்க பாஜக தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சியை அதிமுகவை தன்பகம் எடுத்துக்கொள்ள, அதை உடைத்து சின்னாபின்னமாக்கி தனக்கு சாதகமாக்கி கொள்ள பாஜக தயாராக இல்லை. பாஜக பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் உள் விவகாரங்களில் நேரடியாக தலையிடுவதற்கு தயாராக இல்லை. இருந்தாலும் உள் விவகாரங்களில் என்ன நடக்கிறது என்பதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது அந்த கட்சி. ஏற்கனவே ஓபிஎஸ்ஐயும் இபிஎஸ் சேர்த்து வைக்கலையா, மோடி தான் சேர்த்து வச்சார் அப்படின்னு ஓபிஎஸ் தெளிவா சொன்னார். இந்த சமயத்துல இவங்க எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறத பார்த்தா பாஜகவுக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. அதுல தங்கட்சியை சேர்ந்த அண்ணாமலையே லேசா ஊதி விடுறாருங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனா அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய திட்டத்தில் இருக்கிறார். அவ்வளவு சாதாரணமா அதிமுக உடைத்து விட வேண்டும், எடப்பாடி பழனிசாமி பலவீனப்படுத்தி விட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் நோக்கம் அல்ல. தமிழகத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் எதிர்காலம் இருக்கிறது. டிடிவி தினகரனுக்கு இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது, மறுக்க முடியாத உண்மை. டிடிவி தினகரனுக்கு இன்னும் கூட மிக முதிர்ச்சி வந்துவிடவில்லை. முதிர்ச்சியான ஏஜ்ல சொல்றேன், மற்றபடி ரொம்ப முதிர்ச்சி மிகுந்த ஒரு அரசியல்வாதி, அதுல எந்த சந்தேகம் இல்லை. அண்ணாமலை ஒரு 40களில் இருந்தாலும் கூட அவரும் முதிர்ச்சி மிகுந்த அரசியல்வாதி. தமிழகத்தினுடைய அரசியல் திட்ட வரைவை, ரோட் மேப்பை நல்லாவே இவங்க சிந்திச்சு வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இல்லையோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை மிக குறுகிய காலத்தில் சுருக்கி விடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையை திட்டமிட்டு இருக்காங்க. அதுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி கடுமையா போராடுறாரு. தன்னுடைய அரசியல் அனுபவத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மூத்த தலைவர்கள் தன்னை விட்டு பிரிந்து போய் எதிர்குரல் எழுப்புகிறவர்கள் எல்லாத்துக்கும் எதிராக அழகா அவர் அரசியல் சதுரங்கத்தை விளையாடி கொண்டிருக்கிறார். அவர் இன்னொன்று நினைக்கிறாரு, எல்லாமே நெருக்கடியில் ஆகி போய் டிசம்பர் ஜனவரி மாசம் பாஜக அப்படியே பிச்சுட்டு போச்சு அப்படின்னா, பிச்சுட்டு போற மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா விஜய் வருவாரோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கிறார். ஏன்னா கடுமையா நேரடியாக விமர்சிக்கிறது இல்லை. ஏன்னா விஜயும் அதிமுகவை கடுமையாக நேரடியாக விமர்சிக்கிறது இல்லை. ஆகையால ஒரு ஒற்றுமை சாத்தியம் இருக்கோ. விஜய் நல்ல கூட்டத்தை கூட்டிடுறாரு, நிறைய கூட்டம் கூடுது, அவர் அதிமுகவை காலி பண்ணிடுவாரோ அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறாரு. ஆனா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அவருக்கு வந்துட்டு தான் இருக்கு. திமுக ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கு, கூட்டணி கட்சிகள் மூலமாக வெற்றி பெறக்கூடிய நிச்சயமான சக்தியாக இருக்கிறது. தேர்தலை போட்டியிட்டு ஒரு 30, 40, 50 தொகுதிகள் ஜெயித்து ஒரு இன்னொரு எதிர்கட்சியாக இருக்கணுமா அப்படின்னு விஜய் நினைக்கிறார். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் தொடர்ந்து படங்களில் நடிக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறதா சொல்றாங்க. நினைக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் கூட நிறைய தயாரிப்பாளர்கள், முக்கியமாக இயக்குநர்கிட்ட கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நமக்கு செய்திகள் வருது. ஏன்னா ஒருவேளை தோத்துட்டோம் அப்படின்னு எதுக்கு சும்மா இருக்கணும், சினிமா மூலம் புகழை வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். இதை எடப்பாடியை புரிஞ்சுக்கிட்டு, சரிங்க ஏங்க இந்த மாதிரி இருக்கணும், ஒன்னா சேர்ந்து கூட போட்டிடா அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறார் போல இருக்கு. சரி, விஜய் கேட்கிறார் 80 சீட்டு, சரி ஓகே 80 சீட்டு, துணை முதலமைச்சரா சரி, ஆனா அது தேர்தலுக்கு பிறகு பேசிக்கலாம் இப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தோட 2 கட்சிகளும் இறங்கினது அப்படின்னா திமுக அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த ஆசையிலும் எடப்பாடி இருக்கிறார். விஜய் மட்டும் என்ன, சரி இந்த தேர்தல் விட்டு அடுத்த தேர்தலை பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா இந்த 3 மாசம் விஜய்க்கு ரொம்ப முக்கியமானது, அதிமுக முக்கியமானது. அந்த சமயத்துல கடுமையாக விஜய் கட்சிகளை வளர்த்துட்டார் அப்படின்னா அதிமுகவுடைய திட்டங்கள் நிச்சயமாக ஜனவரிக்கு பிறகு மாறும். எடப்பாடி பழனிசாமி பலவீனமாகி கொண்டிருக்கிறார் என்றால் அது அப்போது வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் குரல் எழுப்பக்கூடும். சி.வி. சண்முகம் இப்போ அதுக்கு எதிராக இருக்கிறாரு, எதிர்ப்பு குரல் எழுப்புபவர்களுக்கு எதிராக இருக்கிறாரு. அந்த சமயத்தில் எப்படி மாறுவார்னு சொல்ல முடியாது. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து நெருக்கடி கொடுத்தால் எடப்பாடி பழனிசாமி பணிந்து வரக்கூடும். இருந்தாலும் அதுக்கெல்லாம் ரொம்ப காலம் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சதுரங்க காய்களை, ரகசிய காய்களை நகர்த்தி விட முடியாது. அவரு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. இன்னும் டிடிவியோ, அண்ணாமலையோ, ஏன் செங்கோட்டையன், இன்னும் பலரும் கூட ரகசிய கூட்டங்கள் நடத்தினாலும் எடப்பாடியை இப்பொழுது வீழ்த்த முடியாது. இன்னும் வீழ்த்துவதற்கு இன்னும் என்னென்ன ரகசியங்கள் செய்ய வேண்டியிருக்குமோ. நன்றி, வணக்கம்.